ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशदशिरसिद्धम् अध्यापयन्ती स्वोच्छिष्टायां शशिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாட்டம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கோதாநாச்சியார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. பட்டர் உய்யக்கொண்டார் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல கோடி 100,000. ரொம்ப அழகா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல திருப்பாவை அன்வயிச்சுன்னு வரோம் இந்த மார்கழி மாசம். இன்னைக்கான பாசுரம் 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பர் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னங் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் என்பாவாய். ரொம்ப அழகா இதுக்கு முந்தின பாசுரத்துல கண்ணழகு படைச்சவளை கூப்பிட்டா, எழுப்பினா ஆண்டாள் இல்லையா? இங்க மானும் தாமரை பூவும் அந்த மாதிரி ஒரு கண்கள் ஊத்திக்கு இருந்தா அந்த பாகவதரை தான் எழுப்பியிருக்கா. இதுல நாவுடையாய்னு ரொம்ப அழகா ஒரு சிரேஷ்டமா பேசக்கூடிய ஒத்திய எழுப்புறா. இது ரெண்டுத்துக்கும் இந்த முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த 2 சிரேஷ்ட குணங்களும் நம்ம யாரிடம் பார்க்கலாம்னா நம்ம ஆச்சாரியர்களிடமே பார்க்கலாம் இல்லையா? அனைத்து ஞானாச்சாரியர்களுக்கும் அனைத்து திருமாலய ஆச்சாரியர்களுக்கும் அடியன் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் சேவிச்சுண்டு தண்டம் சமர்ப்பிச்சுண்டு இன்னியோட பாசுரத்துக்கான அன்வயத்துக்கு போலாம். நம்ம இந்த பாசுரத்துல யார் எழுப்புறா? நாவுடையான்னு எழுப்புறா. ஏன் நாவுடையாய்? எல்லாரையும் தானே நான் உன்னை எழுப்புறேன் அப்படின்னு எப்பவுமே ஒரு குரூப் ஒரு கேங்குன்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேர் இருப்பா. ஆனா ஒருத்தர் ஒரு ஒத்தி, இப்பெல்லாம் பல பேர் அந்த மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு டாஸ்க் சொல்றதுக்கு முன்னாடியே அவளே they டேக் ஓனர்ஷிப் ஆஃப் த டாஸ்க் இல்லையா? அந்த மாதிரி இந்த நாவுடையாய்ன்றவர், ஆனா அவன் நங்காய் நானாதாய் எதுக்கு 3 விதமா அவளை கூப்பிடுறான்றத அப்புறமா பார்க்கலாம் பின்னாடி. எல்லாரையும் நானே ஃபர்ஸ்ட் எழுப்பிடுவேன் கிருஷ்ணானுபவத்துலன்னு சொல்லிட்டு போனான். ஆனா அடுத்த நாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? இவளே தூங்கிட்டு இருக்கா. இன்னும் நோன்பு நோக்க வரவே இல்லை ஆண்டாள் கோஷ்டியோட. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை தான் இங்க ஆண்டாள் இன்னைக்கு எழுப்ப போறா. பாசுரத்துக்கான அன்வயமாச்சு. இப்போ இத்தனை நாட்கள் நம்ம ரொம்ப அழகா சோபாச்சார்மாவோட அவளோட அந்த ஸ்கிரிப்சர் பீக்குன்ற ரெப்ரசன்டேஷன் மூலமா அவளுக்கு பல்லாண்டு தெரிவிச்சிருந்தோம் இல்லையா? அடியனுக்கு ஒரு சில ஃபீட்பேக் அண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னாக்கா, இதே சீரீஸை இங்கிலீஷ்லயும் பண்ணலாமே. சோபாமாவேவும் கேட்டுண்டா, மத்த அடியார்களாமும் கேட்டுண்டா. எத்தனை ஆச்சாரியர்களோட அன்வயம் சோபாமாக்கு, அந்த சோபாமா அடியார்ன்ற மாதிரி அந்த சோபாமாவோட உரையாடுறதுக்கு அடியனுக்கு வாய்ப்பு நிறைய நாட்களா கிடைச்சிருக்கு. அதுக்காக
சோபா சர்மாக்கு பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சுன்னு அவளோட அனைத்து கைங்கரியங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஸ்கிரிப்சர் டீக்குன்னு நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையே ரொம்ப கிரியேட்டிவா ஆர்டிஸ்டிக் ஃபார்ம்ல கொண்டு வந்து நம்ம முன்னாடி சேர்த்திருக்கா. அந்த இங்கிலீஷ்ல சொல்லலாமே இதையும் அப்படின்னு அந்த சீரீஸ் அந்த சமயம் எப்போ நம்மளுக்கு அன்வைக்க முடியும்ன்றது நம்பெருமாள் திருவடிகள்ல அடியேன் சேர்த்தாச்சு. ஸ்ரீ ரங்கநாச்சியார் திருவுள்ளத்துக்கு பாத்திரமா அது ஆக்கியாச்சு. எப்போது அவ சொல்றாளோ அப்போ நிகழட்டும். அதுக்கு முன்னாடி சோபாமா வினவச்சுன்றதுனால ஒரு மெசேஜ் மூலமா அடியனுக்கு கேட்டிருந்தா. அதனால திஸ் இந்த ஃபியூ மினிட்ஸ் டெடிகேட்டட் டு சோபாமா. அவ்வளோ அழகா போயம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கா. இந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்ன்ற அந்த இது பாசுரத்தை அழகா போம் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கா. சோபாமா என்ன எழுதினாலோ அடியேன் அதை அப்படியே வாசிக்க போறேன், கேட்கலாம். ஓ போல்ட் ஆண்டாள் என்ன சொல்றானா, ஆண்டாள் says, "Oh bold friend, our beacon bright, you promised to wake us morning's delight. It's not yet time, you say with a smile. It's not yet time, you say with a smile. Open the window, see the lotuses twine. Pink blooms in backyard, sun's touch they unfold. Moon-loving lilies close, night's tale told. Saffron robes hurry, conches in hand. Pearly white teeth shine, temple's sacred band. My dear, let's move, join the chant. Lotus I laud, conch and discus grant. Glory we'll sing, with hearts so pure. We shall have a good time together for sure. For sure, Shobama, when you are there, when Devri is there, why not? We'll all have great Anvayam at Namperumal's and Sri Ranganachiyar's திருவடிகள். அடியன்மா தேவரி திருவடிகள் தேவரீர் கைங்கரியங்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நம்ம குழாம் சார்பா அம்மாக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடியன். வித் தட் we move on. இன்னைக்கு எப்போ அந்த இங்கிலீஷ் சீரீஸ் அமையறதோ நம்ம அதையும் அன்வைக்கலாம். நம்ம ஒரு நாளும் வெளியாண்டாள் சன்னதியில இந்த ஸ்ரீரங்கத்துல எப்படி ஆண்டாள் ஏழி இருக்கா அப்படின்றதையும் பாக்குறோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி முத்துக்குறியில அவனே வந்துட்டான். அதனால இவளுக்கும் எத்தனை ரொம்ப அழகா முத்தங்கி சாத்திட்டு அலங்காரம் பாருங்க. மார்கழி மாதம் 14ஆம் திருநாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ்வில் பாசுரம். ஆண்டாள் இங்க முத்து பாவாடை, முத்து அஸ்தம், முத்து கொண்டை, முத்து கருணாபரணம், திருமுக மண்டலம், திருமார்பு அலையமனமான அடுக்கு பதக்கங்கள், காசு மாலை, நேற்று நம்பெருமாள் முத்துடைய சாத்தியம் இன்னைக்கு ஆண்டாள் அந்த சாத்தியம் இருக்கா. ஸ்ரீமத்தை விஷ்ணுதித்தாய மனோநந்த நகேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம். என்ன ஒரு அழகு பாருங்க. அவன் நடந்த பாதையிலேயே தானும் நடக்கணும்னு அவனை நடக்க விட்டுட்டு இவன் நடக்கிறா பாருங்க பின்னாடி இல்லையா. முத்துக்குறிக்காக அவன் முத்து சாத்தின்தான். இன்னைக்கு அடுத்தது அவன் சாத்தின்றதே இவளும் சாத்திக்கணும் இல்லையா. அப்பதானே அவனோட பட்ட மகிழ்ச்சியாச்சு. அவ்வளவு அழகா சாத்தின்னு இருக்கா. இன்னைக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு நினைச்சுட்டு இருப்பேன் எல்லாரும். பரமபதநாதன் சன்னதியில எப்படி ஆண்டாள் எழுதியிருக்கான்னு பார்க்க போறோம் தானே. அதுதான் ஹியர் கம்ஸ் டுடேஸ் திருப்பாவை வித் ட்விஸ்ட். நம்ம ஆல்மோஸ்ட் மிட்டுக்கு நகர்ந்துட்டே இருக்கோம் இல்லையா, மூவ் ஆயிட்டே இருக்கோம். 30 பாசுரங்கள் 15 இப்போ 14க்கு வந்தாச்சு. மிட்டுக்கு போகும்போதெல்லாம் பிளாட்ல ஒரு ட்விஸ்ட் வரும் இல்லையா ஸ்டோரியில. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பாருங்க. ஏன்னா 10ஆம் திருநாள் இல்லையா இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்துக்கான அன்வயம் கொஞ்சம் பண்ணலாம். பண்ணிட்டு அரியன் அப்புறம் அந்த சஸ்பென்ஸ வெளியில சொல்றேன். எப்பவுமே ஒரு ஏதோ ஒரு இது வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா படம் மாதிரியோ ஏதோ ஒரு சரித்திரமோ எதுவா ஆனா வச்சுக்கோங்களேன், இதுக்கு நடுவில் அந்த பிளாட் ட்விஸ்ட முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதுக்கான அந்த சுவாரஸ்யம் எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு அதை பில்ட் பண்ணிட்டே போவா இல்லையா. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே இன்னைக்கு நம்ம குழாக்குலன்னு. என்னன்னாக்க நம்ம போன இதுலயே பார்த்தோம், கீழ் பாசுரத்துல பொழுது விடிந்ததற்கான ஒரு அடையாளம் காமிக்கிறா. 13, 14, 15ல அது கிடையாது. 13, 14லையும் ஒரு அடையாளம் காமிக்கிறான்னு சொல்றோம் இல்லையா. அடையாளம் வேண்டுமானால்
வெகு தூரத்துக்கு அந்த அடையாளத்துக்கு போகவே வேண்டாம் அப்படின்றான். அந்த அடையாளம் பார்க்கணும்னா உன்னோட வீட்டு புழக்கடையில் செழுங்கழுநீர் மலர ஆம்பல் கூம்பின கூம்பி இருக்கிறது அப்படின்னு காமிக்கிறாளாம். என்னன்னாக்கா அது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். புழக்கடை தோட்டத்துன்னா பின்னாடி, இப்போ இங்க வீதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா புழக்கடைன்னு பின்னாடி இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தோட்டம். இங்க பாதி வீதியில அந்த மாதிரி திறக்க முடியாது நம்மளால. ஏன்னா எல்லாமே காமன் வீதி, மதில் சுவர் வேற வந்துரும் இல்லையா? அதனால பின்னாடி ரொம்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு தான். அந்த சைடு ரோடுக்கு ஃபேஸ் ஆகாம இல்லைன்னா பின்னாடி க்ளோஸ்டு. பட் அதையும் தாண்டி இருக்கான் ஆண்டாள் போற ஒரு கோபிகை ஆத்துல. அந்த ஆத்துல ஆய்ப்பாடியில இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு காமிக்கிறா. உங்கள் வீட்டு புழக்கடை அல்லது என்ன புறங்கடையில் உள்ள தோட்டத்து தடாகத்திலே பார்க்கலாம். அது குட்டியா ஒரு பாண்டுன்னு சொல்ல முடியாது. பாண்டு சின்னதா இருந்தா ஒரு ஒரு தொட்டி மாதிரி பண்ணி வச்சிருந்தா அதுல தோட்டம் போட்டு வச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அந்த இடத்துல இருக்குன்றா. என்னவா செழுங்கழுநீர் வாய் நெகிழ்ந்துன்னா செழுங்கழுநீர்னு செங்கழுநீர்னு ரொம்ப அழகான ஒரு மலர். அந்த மலர் வந்து மலர்ந்துண்டு இருக்கான், வாய் நெகிழ்ந்து அப்படியே ஓப்பன்டா இருக்கான் அது. ஆம்பல் வாய் கூம்பினகான். ஆம்பல் மலர்கள்லாம் வாய் குவிந்துக்கிறதாம். ஏன்னா ராத்திரி போயிட்டு சில மலர்கள் ராத்திரி இருக்கும், சில மலர்கள் காத்தால இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீ ரொம்ப தூரம் எல்லாம் போவே வேண்டாமா, உன் ஆத்து புழக்கடைக்கே போய் பாரு பின்னாடி. அதுல தோட்டத்துல தடாகத்துல என்ன மாதிரி எல்லாம் பூக்கள் மலர்ந்திருக்கு, எதெல்லாம் வாய் கூவி எதெல்லாம் வாய் குவிந்திருக்கு, எதெல்லாம் வாய் வந்து ஆம்பல் மலர்களும் வாய் குவிந்து இருக்கா. அதான் குவிந்தனா அழகா ரொம்ப அழகா இருக்குன்னு காமிக்கிறா, மலர்ந்து இருக்குன்னு காமிக்கிறா. ஏன் நம்ம இப்போ தாமரை லோட்டஸ் ஃபிளவர் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப அழகா இங்க ஆண்டாள் கையில ஏந்தின்னு இருக்கா பாருங்க. அத இப்படியே நம்ம பார்க்க முடியாது இல்லையா? கடையில போய் எடுத்தோம்னாக்க புஷ்ப கடையில போய் அத நம்ம மலர வைக்கணும் கையால இப்போ இல்லையா? அப்படியே வச்சாலும் மலரும் அது. எப்போ அது தடாகத்துல அது பாண்டுல இருக்கிற வரைக்கும் அதுவா மலரும். சூரியன் படணும், காத்து இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஜலம் இருக்கணும், அதுக்கு எல்லாமே. அப்படி இல்லைன்னா முன்னாடியே அதை பறிச்சுட்டோம்னா அது மொட்டாதான் இருக்க போகுது. அந்த மொட்டையும் அந்த குவிந்த ஆம்பல் மலர்கள் குவிந்தனா அந்த லோட்டஸையும் நம்ம குவிக்கிறோம்ல அந்த மாதிரி குவிச்சா அது ரொம்ப அழகா மலரா இருக்கு இல்லையா? அத பத்தி சொல்றாங்க. ரொம்ப தூரம் போக வேண்டாமா, விடிந்ததுக்கு அடையாளம் உன் ஆத்துலயே நீ பார்க்கலான்னு எழுப்புறா அவள. அடுத்தது சங்கு இடுவது இல்லையா? ஒண்ணு வந்து சங்கு ஊதுவது. அடுத்தது கதவை திறக்க திறவுகோல் இடுவது அப்படின்னு சொல்றா. அதுதான் சங்கு இடுவதுன்னா அதுல 2 அர்த்தம். ஒண்ணு வந்து சங்கு ஊதுவது, இன்னொன்னு வந்து கதவை திறக்க திறவுகோல் இடுவது. அதுதான் சங்கு இடுவதுன்னா சங்கு இடுவது இல்ல. சங்கு ஊதுவது, கதவை திறக்க திறவுகோல் இடுவது அப்படின்னு காமிக்கிறா. இது பின்னாடி பார்க்க போறோம் சரித்திரத்திலயும் நம்ம. காஷாயம் தரித்த பண்டாரங்களும் தங்கள் திருக்கோயிலில் பூஜைக்கு சங்கு ஊத போகிறார்கள். இது நம்ம எல்லாம் இங்கேயும் பார்த்தேன்னா காட்டால அந்த விஸ்வரூப தரிசனம் சேவைன்னு இருக்கு இல்லையா? அதுல திருவாராதனத்தோட பெருமாளுக்கு வந்து சங்கு சாதிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாத்தியங்கள்லாம் சாதிக்கிறது. யானை ஆண்டாளோ லக்ஷ்மியோ ஏழும் இந்த ஸ்ரீரங்கத்துல, ஹரியோ ராமகிருஷ்ணாவோ குதிரை ஒண்ணு ஏழும், ஒரு யானை ஒரு குதிரை. இதெல்லாம் விஸ்வரூப தரிசனம்னு காலங்காட்டால பெருமாளுக்கு வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி சொல்றா. தவத்தவர்னா என்ன? ஸ்ரீ வைஷ்ணவ துறவிகளாகவும் கருதப்படலாம். அப்படியானால் சங்கு இடுவது எதுக்கு குறிக்கிறது? திருவாராதனம் செய்வதை குறிக்கும். ஏனென்றால் கோவில்களில் கதவை திறக்கும் போது மங்கள சங்கு போன்ற மங்கள வாத்தியங்கள் முழங்குவதுண்டு. இந்த மங்கள சங்கு பின்பு நிகழும் திருவாராதனம் அல்லது பூஜைக்கு உபலட்சணம். இப்போ சிலதுக்கெல்லாம் சயின்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இதுக்கு உபமானமே இது கிடையாது. ஆனாலும் சொல்றேன் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. எங்கேயோ புகை மட்டும் நம்ம பாக்குறோம்னா அந்த புகைக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு நெருப்பு இன் சம் ஃபார்ம் இருக்குன்றது தெரியுது இல்லையா? அந்த மாதிரி உபலட்சணம் இதெல்லாம் ஆச்சுன்னா ஆஹ் வேட்டு சத்தம் கேட்டாச்சுன்னா புறப்பாடு போடுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். உபலட்சணம் அதெல்லாம் இதுக்கெல்லாம் திருவாராதனத்துக்கு உபலட்சணம் அப்படின்னு காமிக்கிறா. சரி, இப்போ எல்லாருக்கும் மனசு வந்து என்ன வந்து அந்த சஸ்பென்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் எபிசோட் அப்படின்னு தெரியுது இல்லையா? எப்பவுமே நம்ம பரமபதநாதன் சன்னதியில இருக்கிற ஆண்டாளதான் ஒரு நாளும் என்ன சரித்திரத்துல என்ன விதத்துல என்ன திரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா ஆண்டாள்னு பாக்குறோம் இல்லையா? பரமபதநாதன் சன்னதியில. ஆனா இன்னைக்கு பரமபதநாதன் சந்நிதி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவளே இங்க வந்து எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. நம்ம நம்பெருமாள் திருவாத்தியாயன உற்சவத்துல பகல் 10 கடைசி திருநாள் அன்னைக்கு வந்து
கிளிமாலையோட ரொம்ப அழகா ஆண்டாளாவே ஆயிட்டான் பாருங்க. அதனால அந்த ஆண்டாளே இவனோட திருவலங்காரத்துல அலங்காரத்துல நம்ம சேவிச்சிடலாம் இல்லையா? ஆண்டாளுமே அவனே ஆயிட்டான், ஸ்ரீரங்க நாச்சியாரும் அவனே ஆயிட்டான், அவனும் அவனே தான் நம்மளுக்கு இல்லையா? அதனால இவனை கொஞ்சம் ரசிப்போமே அப்படின்னு இன்னைக்கு பரமபதநாதன் சன்னதியில இருக்கிற ஆண்டாளுக்கு ஒரு பிரேக் நம்ம விட்டுருக்கோம். எத்தன அழகா உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. இதுதான் இந்த சரித்திரம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு 2 பாசுரங்களுக்கு பட்டருக்காகவே இந்த திருநாள்னு சாதிக்கிற ஆச்சாரியர்கள் தான். பட்டர் தான் வந்து ஸ்ரீரங்க நாச்சியார் மேல அதீத கிருபை, அவருக்கு அதீத ஆசை, அவ்வளவு கொள்ள ஆசை. அவளே தாயார் இல்லையா அவருக்கு? எல்லாருக்கும் தாயார், பெரிய பிராட்டியார் நெக்ஸ்ட். ஆனா பட்டருக்கு, பராசர பட்டருக்கு அவளேதான் எல்லாம். அப்போ அழகுன்னு அழகி அவ. அப்போ நம்பெருமாளுக்கு எங்கேயோ ஒரு ஓரத்துல, இப்ப எப்பவுமே இந்த அம்மா அப்பாக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி குழந்தையில கேட்டுட்டே இருப்போம் நம்ம. என்னன்னாக்கா, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு. டு யூ லைக் மாம் பெட்டர் ஆர் டாட்? ரொம்ப சாமர்த்தியமா இருந்தா குழந்தை எல்லாம் கொஞ்சம் வளர வளர ஐ லைக் போத் அப்படின்றோம். இன்னோசன்ஸ் இருக்கிற குழந்தைகளும் ஐ லைக் போத்ன்னும். கொஞ்சம் சிலது யோசிச்சு சொல்லக்கூடிய குழந்தை எல்லாம் இருந்தா, யாரு அப்போ நம்மளுக்கு என்ன சந்தர்ப்பம், யாரு என்ன பண்ணி கொடுப்பா, அதுக்கேத்த மாதிரியும் சொல்லிக்கும். நம்பெருமாளுக்கு ஒரு ஆசையாம், சரி நான் ஸ்ரீரங்க நாச்சியாராவே வரேன், ஆண்டாளாவே வரேன், என்ன பண்டி நீர்னு பாக்கலாம் அப்படின்னு ஸ்ரீரங்க நாச்சியாராவே வரார். அதுதான் இது எல்லாரும் சொல்றது, இந்த மோகினி அலங்காரம்னு சொல்றா. நம்ம வந்து நாச்சியார் திருக்கோலம் தான் நம்ம சொல்றோம் நம்ம சம்பிரதாயத்துல. நாச்சியார் திருக்கோலத்துல என்ன ஒரு அழகு பாருங்கோ. அந்த ஒரு திருஷ்டி பொட்டு வேற சைடுல கஸ்தூரி திலகத்தையும் இங்கேயும் எடுத்து சாத்தியிருக்கா. ஆனாலும் கொள்ள அழகு இல்லையா? இவன் என்னென்னலாம் அன்னைக்கு சாத்தியிருந்தான், என்ன மாதிரி ஒரு அழகுல இவன் இருந்தான் பாருங்க. இந்த கொண்டைக்கு பேரு வந்து சௌரி சாய கொண்டைன்னு சொல்றான். சௌரி சாய கொண்டை, சாஞ்சுன்னு கொஞ்சம் இருக்கு இல்லையா? சௌரி சாய கொண்டை. அதுல கலிங்கத்துராய், இல்ல கலிங்கத்துராய் எல்லாம் இட்டுண்டு, சௌரி சாய கொண்டையில கலிங்கத்துராய் எல்லாம் இட்டுண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிகப்பு கல் நெற்றிப்பட்டை, சிகப்பு கல் நெற்றிப்பட்டை. இங்க பாருங்க, நம்ம பட்டையை எங்கேயோ தேடுவோம் போய், எவ்வளவு அழகா பட்டை போட்டுன்னு இருக்கான், பட்டை சாத்தின்னு இருக்கான் பாருங்க இவன் இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் தாண்டி முத்துப்பட்டையை பக்கவாட்டில் கொண்டையில் அணிந்து, அந்த கொண்டையோட இதுலயும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி பின் அலங்காரம். இந்த முத்துப்பட்டை எங்க கொண்டைல்னா இந்த இடத்துலதான். அந்த நம்ம இப்ப பார்த்தேன்னாக்க சில இதுக்கெல்லாம் பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு தெப்பா இல்லையா? எம்ப்ராய்டரியில பேட்ச் ஒர்க் எல்லாம் வச்சு அந்த மாதிரி முத்துப்பட்டை சாத்தின்னு இருக்கான் பாருங்க. திருக்கொண்டைக்கு எத்தனை ஒரு அலங்காரம் பாருங்க இவங்கிட்ட இல்லையா? அதுக்கப்புறம் வந்து காதில் வைர மாட்டல், தோடு, ஜிமிக்கி. மாட்டல் மட்டும் போராது, மாட்டல், தோடு, அது கீழே ஜிமிக்கி. அப்புறம் வந்து திருமூக்கில் மூக்குத்தி அணிந்து எல்லாமே சாதிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து இந்த சந்திர சூரிய பிரபையும் இருக்கு. ரொம்ப அழகா அந்த வில்லை, வில்லைன்னு சொல்றா இல்லையா? சந்திர சூரிய பிரபை பாருங்க, வில்லைன்னு சொல்றா அதுக்கு. அதுவும் ரொம்ப அழகா சாத்திட்டு இருக்கான். இது வரைக்கும் திருமுக மண்டலம் மட்டும்தான் அன்வயிச்சிருக்கோம் நம்ம. பாருங்க, தாயார் சாத்திக்கிற மாதிரி மூக்குத்தி சாத்திண்டு, மாட்டல், தோடு, கீழ ஜிமிக்கி, இதெல்லாம் எல்லாமே தொங்க தொங்க சாத்திப்பானே. இதெல்லாம் இல்ல, அதுக்கு போறாதுக்கு எங்க பட்டர் நீ தாயாரே இல்லைன்னு சொல்லிடுவ. தாயார்கிட்ட கடன் வாங்கி தாயாரோட திருமங்கல்யம் வேற சாத்திட்டு இருக்கான் பாருங்க நீ. இன்னொரு அழகு இல்லையா? இப்ப திருமேனிக்கு வரலாம். திருமேனியில வந்தேன்னா பங்குனி உத்திர பதக்கம், தாயார் வைர திருமாங்கல்யம், பங்குனி உத்திர பதக்கம். இதுதான் அந்த பங்குனி உத்திர பதக்கம். கீழே தொங்குறது பாருங்க, கிரீன் கலர் ஹைலைட்ஸோட பங்குனி உத்திர பதக்கம். அதுக்கு மேல தாயாரோட திருமங்கல்யம் சாத்திண்டு, தொங்கல் பதக்கம், வரிசையாக அடுக்கு பதக்கங்கள், பெரிய பவழ மாலை பாருங்க, ரொம்ப அழகா பவழ மாலை. அடியன் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் ஸ்ரீரங்க விலாசம் சேனலுக்கு பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகா காமிக்கிறா பாருங்க. காசு மாலை பாருங்க. அதே மாதிரி 2 வடமுத்து மாலை, 2 வடமுத்து மாலை இது இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணீங்கன்னா அழகா தெரியும் இங்க. 2 வடம் வருதாம், 2 ரவுண்ட்ஸ் வருது இல்லையா? அது 2 வடை. அப்புறம் பவழ மாலை எவ்வளவு அழகா, அதெல்லாம் தாண்டி அடுக்கு மாலைகள் எல்லாமே சாத்திட்டு இருக்கான். அடுக்கு மாலைகள், தங்க கோல கிளி இடது தெருக்கையில், கோலோட கிளி இருக்கு பாருங்க, தங்க கோல கிளி. அதுக்கப்புறம் இடது திருக்கையில் வரிசையாக வில்வ பத்திரம், இது ரொம்ப அழகு. தாயத்து சரங்கள், வளையல், பவழ கடிப்பு, வில்வ பத்திர தொங்கல் சாற்றி, இதெல்லாம் திருக்கைகள்ல மட்டும் இங்க பாருங்க. இதெல்லாம் தான் சொல்றா ரொம்ப அழகா.
இந்த சைடுல இருக்கு இல்லையா அந்த தாயத்து சரங்கள்னா, இந்த தாயத்தெல்லாம் கட்டிப்பா இல்லையா இந்த இடத்துல அதெல்லாம் எதுவும் திருஷ்டி இதுவாகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு கட்டின்னு இருக்கான் பாருங்க. அதெல்லாம் கட்டின்னு இருக்கா பாருங்கன்னு சொல்லணும், கட்டின்னு இருக்கான் பாருங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா. இடது திருக்கையில் வரிசையாக வில்வ பத்திரம், தாயத்து சரங்கள், வளையல், பவழ கடிப்பு, வில்வ பத்திர தொங்கல். இந்த தொங்கல் வந்து எந்த இடத்துல சேவிக்கலாம்னு சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு அழகா இது வந்து முடியறது இல்லையா. இந்த இடத்துல ஒரு தொங்கல், நெத்தி சூட்டிக்கெல்லாம் இங்க வந்து அழகா தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தொங்கல் இந்த இடத்துல. அது நேர் இது சேவிக்கும் போது ரொம்ப அழகா இந்த மாதிரி அவன் கை மேல அது வந்து விழும். அந்த ஒரு பவழம் வந்து அழகா அவன் விரல்கள் நடுவுல ஆடின்னு இருக்கும். இதுல புறப்பாடுல சேவிக்கும் போது புறப்பாடு வந்து அவன் புறப்பாடு ஆயிட்டு இருக்கும் போது சேவிச்சலாம் அந்த அந்த ஒரே ஒரு முத்து மட்டும் இங்க ஆடிண்டே இருக்கும் 2 விரல்கள் நடுவுல. அவ்வளவு அழகா அமர்ந்துட்டு இருக்கான் இல்லையா. போருமா இது? போறவே போறாது. அப்புறம் திருவடியில் சதங்கை தண்டை அணிந்து, தண்டை அணியன்மை ஏன்னா நாச்சியார் ஆச்சு இல்லையா, அதனால சதங்கை சலங்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சலங்கை இங்க அதுக்கு மேல தண்டு பாருங்க. தண்டு எவ்வளவு அழகா இருக்கு. அதெல்லாம் மேட்சிங் வேற பாருங்க. இந்த பழம் எல்லாம் மேட்சிங். அதுக்கப்புறம் இது வந்து இது மட்டும் சொன்னா போருமா? திருவடிகள் அவனோட என்னென்ன மாலைகள், அடுக்கு மாலைகள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கான், திருக்கைகள்ல என்ன அணிஞ்சுட்டு இருக்கான், எப்படி சாத்தின்னு இருக்கான் தாயத்தெல்லாம், கிளி எப்படி வச்சுட்டு இருக்கான், கிளி மாலை சேர்த்துட்டு இருக்கான், எத்தனை அடுக்கடுக்கா மாலைகள், சாயக்கொண்டை, இதெல்லாம் போருமான்னா போறவே போறாது. நம்பெருமாளுக்கு மட்டும் முன்னாடி நம்ம சேவை அவன் சாதிச்சிடுறான் எல்லா பக்கமும். முன் சேவை மட்டும் போறவே போறாது. இப்ப எப்படி ஒரு திவ்ய தேசத்துக்கு போயிட்டு திவ்ய தேசங்கள்லாம் இப்ப நம்ம வந்து முடிக்கணும்னு மனசுல வச்சிருந்தோம்னா, அவன் திருவருள் இருந்தாக்க ஏதாவது ஒரு திவ்ய தேசம் இப்ப ஸ்ரீரங்கமே சேவிக்கலன்னா எப்படி மத்த திவ்ய தேசங்கள்லாம் கணக்காகாது இல்லையா. அந்த மாதிரி நம்பெருமாளுக்கு பின் சேவை சேவிக்கலன்னா வேற எதுவும் கணக்கே ஆகாது. பின் சேவை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அடியன். பின் சேவையை சேவிச்சுட்டு நேரா போய் அவனோட பின் சேவையை சேவிச்சுட்டு ஜெனரல் அலங்காரத்துக்கே சொல்றேன் அடியன். இந்த மாதிரி கிராண்டா திருவர்தேன உற்சவத்துக்கே இல்ல, பின் சேவை சேவிச்சுட்டு திருப்பி அப்படியே பிரதட்சணமா வந்து அவனை வந்து முன் சேவை வந்து சேவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு தனி அழகுதான் அவனுக்கு இருக்கு. இன்னைக்கு தாயார்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல, எல்லா விதத்திலயும் தாயார்னு ப்ரூவ் பண்றான் பாருங்க. பின் சேவையாக பின்னல் ஜடை, அதன் மேல் ஜடை தாண்டா. இங்க பாருங்க, பின்னல் போடு சாத்தின்னு இருக்கானா, ஜடை தாண்டா, புஷ்பத்துல ஜடை தாண்டா, அதுக்கு மேல அந்த இந்த திரு அலங்காரத்துல ஜடை தாண்டா சாத்தின்னு இருக்கான் பாருங்க. அந்த ஜடை தாண்டா ரொம்ப சிம்பிள் கிடையாது. திருமுடியில் கல்லிடைத்து ராக்கொடி, அந்த வந்து ஜடைக்கு மேல் நாகம் வைத்த கல்லிழைத்த ஜடை தாண்டா. இந்த புஷ்ப ஜடை தாண்டானா அந்த சரமா வச்சு அப்படியே வச்சு கட்டலாம் இல்லையா. குழந்தைகள் எல்லாம் டான்ஸுக்கு எல்லாம் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் கட்டிப்பாளே அந்த மாதிரி ராக்கொடி கீழே சாத்தின்ட்டான், மேல வேற ஏதோ சாத்தின்னு இருக்கான் பாருங்க. அவங்க அந்த பட்டை வேற வச்சிருக்கா இல்லையா அந்த சைடு, அதுக்காக அதை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு. அதனால ராக்கொடி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. கீழே இறங்கி சாத்தின்னா இந்த ராக்கோடியே இப்ப ஒன்னும் இது பண்ணி பாத்தீங்கன்னா கீழே நாகம் வச்ச ஜடை தாண்டா இது பாருங்க. இது அப்படியே சதங்கையில இருக்கிறதுக்கும் இந்த கல்லுக்கெல்லாமும் எவ்வளவு ஒரு மேட்சிங் பாருங்க இல்லையா. ஆஹா. அப்புறம் புஜகீர்த்தி. இப்ப என்ன புஜகீர்த்தி பாக்கணுமான்னு அப்படின்னு நம்ம கேட்டா, இல்ல நான் தான் நம்பெருமாள்னு காமிச்சிக்கணும் இல்லையா. அதனால இது ஸ்ரீரங்க நாச்சியார் என்னைக்குமே பண்ணிக்க மாட்டான். அதுதான் டிஃபரன்ஸ்ன்றார் பட்டர். புஜகீர்த்தி கச்செடுத்து கட்டி, கச்சம் கட்டிட்டே ஆணும் இல்லையா. ஏன்னா வந்து தாயாராச்சே, அதனால கச்சம் எடுத்து கட்டி கொண்டு அந்த கச்சம் அங்கேயே அது மட்டும் போராது. ஆனா பின்னழகு, அதுக்குதான் சொல்றேன், ரங்கூன் அட்டிகை ஒட்டியானம், ரங்கூன் அட்டிகை ஒட்டியானம், ஒட்டியானம் அணிந்து, அட்டிகை ஒட்டியானம் எல்லாம் அணிந்து, இதெல்லாம் மட்டும் போராது பாருங்க. அந்த கச்செழுத்து கட்டின்றது தெரியணும்ன்றதுக்காகவே அதுல ஒரு அரைச்சலங்கை தொங்க விட்டு கொண்டான். அரைச்சலங்கை தொங்க விட்டு கொண்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த இடத்த நான் கச்சம் எடுத்து கட்டின்னு இருக்கேன் பாருன்ற மாதிரி அவனே காமிச்சு கொடுக்குறான் நம்மளுக்கு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகா வெண்பட்டு உடுத்திண்டு நம்பெருமாள் வந்து சேவையோ சேவை இல்லையா, வெண்பட்டு அணிந்து வலது திருவடியை மடித்து அந்த அமர்ந்த திருக்கால்களால் அந்த ஒரு ரெஸ்ட் பண்ணிக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட். இடது திருவடியை திருத்தை தாங்க அமர்ந்ததும் எவ்வளவு அழகான ஒரு போஸ்டர் இல்ல. தாயாரோட திருவடி நவராத்திரியில வந்து கடைசியில தாயார் திருவடி சேவை ஆகும் இங்க ஒரு நாள்.
ஸ்ரீரங்க நாச்சியாருது. அன்னைக்கு இதே மாதிரிதான் இருப்பாவோ. உறையூர்லயும் தாயார் திருவடி சேவை ஆகும்போது இதே மாதிரிதான் இருப்பா. இதே மாதிரி வெள்ளப்பட்டு அணிந்துன்னு இவ்வளவு ஒரு அபரிமிதமான சேவைன்னா அவ்வளவு ஒரு அழகான சேவை. அவனே நானே ஆண்டாள், நானே ஸ்ரீரங்க நாச்சியார், நானே நம்பெருமாள் அப்படின்னு சேவை சாதிக்கிற மாதிரி ரொம்ப அழகா சாதிச்சுட்டு இருக்கான் இல்லையா? எல்லாரும் அடியனோட அன்வைச்சிருக்கேள், அதுக்கே எல்லாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. இப்போ இவனோட அனுகிரகம், வெளியாண்டாளோட அனுகிரகத்தோட நம்ம இதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லைன்னு தான் தோணும். ஆனா எடுத்த காரியத்தை முடிச்சிடலாம். இந்த பாசுரத்துக்கு அன்வயம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்துல இவளே இதுவும் பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னு பாத்துக்கலாம். இவளே நங்காய் நாணாதாய் நாவுடையாய். ஏன் இப்படி எல்லாம் கூப்பிடுறா? நங்காய்னு கூப்பிட்டா போறாதா அப்படின்னாக்க, ஏன் இவளுக்கு நாணம், எதுக்காக நாணம் வரணும்? ஏன் நங்காய், ஏன் நாவுடையாய் அப்படின்னாக்க, எல்லாமே அவளுக்கு நங்கைனா பெண்களில் சிறந்தவள் எனினும் வாய் பேசும் நங்காய் என்று அழைப்பதால் உன் வாய்க்கும் வாய்மைக்கும் ஒரு தொடர்பும் இல்லைன்ட்டா. ஏன்னாக்க இனிமையான பேச்சுதானா, ஆனா உண்மை பேச்சே இல்லைன்ட்டா. அந்த உண்மை பேச்சு இல்லாததுனால நீ நாணம் கூட இல்லையே உன்கிட்ட. நாணாதாய்னா சொன்னபடி செய்யாதவர்கள் என்ன நினைச்சுக்கணும்? ஐயோ, வாக்கு தவறி விட்டோமே, பொய் சொல்லி விட்டதாக அல்லவோ தோழிமார் நினைத்துக் கொள்வார் என்று வெட்கம் முற்று பச்சாதாபம் அடைய வேண்டும். ஆனா உன்னிடம் பாரு, உன்னிடம் எதுவுமே கிடையாது. அதற்குரிய ஒரு நாணம் காணப்படவே இல்லை. அதனால நாணாதாய். எதுக்கு நாணம் சொல்லிடுறேன் இருங்கோ. நாவுடையாய் பார்த்துட்டு சொல்றேன். நாவுடையாய் என்ன? எனினும் இவள் நாவில் இனிமை இருக்கிறது, அந்த பேச்சினிமை கேட்க விரும்புகிறார்கள். இவள் எல்லாம் படுத்தினாலும் விட ஒண்ணாத நாவீருடைமை. எது விட ஒண்ணாதன்னா அவளோட நாவீரோட உடைமை, அந்த நாவீருடைமை என்பது வியாக்கியானத்துல சாதிக்கிறா அப்படின்றா. இப்போ என்ன பண்ணிட்டா அவ நானாதான்? எதுக்கு நாணம் வரணும்? இவ எதுக்கு பச்சாதாபம் எல்லாம் பண்ணாம இருக்கா? எதுக்கு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இந்த பெண்மணி ஒரு சிரேஷ்ட பெண்மணின்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம எதுல சிரேஷ்டம்? ரொம்ப அழகா பேசுவா அப்படின்னா நான் ஆச்சாரியர்கள் எல்லாம் குறிக்கிறது அப்படின்னு சொல்றா. அவ்வளவு ஞானமும் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கான்னு சொல்றா. பொழுதெல்லாம் விடியறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் நான் எழுப்புவேன்னு வாக்கு கொடுத்திருக்கா இல்லையா? அந்த வாக்கை இவ காப்பாத்தவே இல்லையா? அதனாலேயே உனக்கு நாணம் கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு திட்டுறா. ஆண்டாள் திட்டுறதாக இல்ல, எல்லாமே ஆண்டாளும் சரி தோழிமார்களும் சரி, இதுக்கு கூட நீ பச்சாதாபம் கூட உன்னால பண்ண முடியலையே, சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்க முடியல நீ. ஆனா நங்காய் நன்ன பெண்மணிதான், நன்னாதான் பேசுற. ஆனா இனிமைக்கும் உன்னோட வாய்மைக்கும் வாக்குக்கும் வாய்மைக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா நீ பொய் சொல்லிட்ட, நீ கீப் அப் பண்ணல உன்னோட வேர்ட அப்படின்றதுதான் இங்க வியாக்கியானத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்க. இப்போ இதுக்கான சரித்திரங்கள் போய் பார்க்கலாம். 2 சரித்திரங்கள் ஸ்ரீ உவே எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி சாதிச்ச சரித்திரங்கள் நம்ம சேவிக்க போறோம். இப்போ ஒல்லை செங்கல் பொடிக்கூரை இல்லையா? செங்கல் பொடிக்கூரை தாமச பிரகிருதிகளை சொல்லுகிறது என்று எம்பார். தமக பிரச்சுரர் உணர்ந்தார்கள் என்று சொல்லியோ எழுப்புவது என்று அவள் நினைத்திருக்கும் என்று சத்வ நிஷ்டரான சந்நியாசிகளை சொல்லுகிறது என்று திருமலை நம்பி. ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் போட்டி போட்டு நம்மளுக்காக சத்து விஷயங்களை சாதிக்கிறான்னா அதுக்கு இந்த பாசுரம், இந்த ஐதீகங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணும். பார்க்கலாம். 2 இதுக்குமே நிகழிடம் 2 ஐதிஹ்யங்கள் பார்க்க போறோம். 2த்துக்குமே நிகழிடம்ன்றது ஒண்ணுதான், ஒரே ERC தான். என்னது அது? உள்ளே படுத்திருக்கின்ற கோபிகையை எழுப்புவதற்காக பொழுது விடிந்ததற்கு அடையாளம் கூறும் இடத்தில் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். என்னது? காவி நிற உடை அணிந்தவர்களும் வெளுத்த பற்களை உடையவர்களுமான துறவிகள் தங்கள் கோயில்களை திறப்பதற்காக திறவுகோள்களுடன் செல்கிறார்கள். இது நம்ம பார்த்தோம் இல்லையா? சங்கிடுவான்னு, சங்கு ஊதுவான், திறவுகோல் இடுறதுன்னு, கீ போடுறதுன்னு வேணா வச்சுக்கலாம் என்று கூறப்படுகிறது. அது இங்க என்ன ரிலேஷன்? அதுக்கு துறவிகளை பற்றி எம்பாரும் திருமலை நம்பியும் அவ கூறின நிர்வாகங்கள். இங்கே கூறப்படுகின்ற துறவிகள்
கெட்ட நடத்தை உள்ள வேஷதாரிகள் தாமசர்கள் என்று எம்பார் கருத்தாகும்னு சாதிக்கிறார். என்னது? அதாவது ஏன் கெட்டவர்கள் இரவெல்லாம் வெற்றிலை தின்று செருக்குடன் கிடந்து இன்பங்களை அனுபவித்து விட்டு பொழுது விடிந்தவாறே நாம் இப்படி இருந்தோமானால் ராஜ தண்டனைக்கு உள்ளாவோம் என்று அஞ்சி செங்கல் பொடியாலே துணிகளை புரட்டி காவி துணியாக்கி அதை அணிந்து கொண்டு பல்லையும் நன்றாக விளக்கி வெற்றிலை காவியை போக்கிக் கொண்டு உண்மையான துறவிகள் போல் வேஷம் போடுபவர்கள் தங்கள் தேவதைகளை அந்தந்த தேவதைகள் பூஜை செய்ய புறப்பட்டு விட்டார்கள். தாமசர்களும் எழுந்து விட்ட பிறகு இன்னும் நீ உறங்கி கிடக்கலாமோ, இதுதான் ஹைலைட், அதுக்கு பின்னாடி வரலாம் என்று உள்ளே உறங்குபவளை வெளியிருப்பவர்கள் கேட்கிறார்கள் என்று எம்பார் விளக்கம். இது இங்க எம்ஐவே சுவாமி கீழே ஒரு ஒரு நோட்டு கொடுத்திருக்காரு. என்னன்னாக்க, எம்பார் முன்னாடி சில காலமா சைவராக இருந்தாராம். பிறகு திருமலை நம்பி சரித்திரத்துல பார்த்திருக்கோம் முன்னாடி நம்ம குழாத்துல. பிறகு திருமலை நம்பி திருத்தி பணி கொள்ளப்பட்டார் அப்படின்னு இங்க அத நினைவுக்கு நம்ம கருத்துக்கு கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். எவ்வளவு அழகா திருமலை நம்பி சாதிச்சிருக்கார் பாருங்க. அடுத்தது அதையும் பார்த்துட்டு நம்ம இது அன்வைக்கலாம். தீய நடத்தை உள்ளவர்கள் தாமதித்து துயிலெழுவார்கள், அவர்களும் எழுந்து போகின்றார்கள் என்றால் உள்ளே இருப்பவள் ஐயோ வெகு நாழிகை ஆகிவிட்டதே என்று விரைவாக எழுந்து வருவாள் என்ற கருத்தில் எம்பார் இவ்விளக்கத்தை அருளினார். ஆனால் பொழுது விடிந்து அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். இப்போ திருமலை நம்பி என்ன சாதிக்கிறார்? எம்பாரே அதுக்காக தான் அப்படி சாதிச்சிருக்கார். ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் திருப்பி பார்க்கலாம். ஆனால் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சொல்லி கண்ணபிரானிடத்தில் மிகுந்த அன்புள்ள கோபிகையை எழுப்பும் போது தீய நடத்தை உள்ளவர்களையோ அடையாளமாக சொல்லுவது. போது விடியும் போது எழுப்புகிறவர்களும் தீயவர்களை பற்றி பேசக்கூடாது, எழுந்திருப்பவளும் அப்படிப்பட்ட பேச்சுகளை கேட்கக்கூடாது. எம்பெருமான் அடியார்களை பற்றியே பேசவும் கேட்கவும் வேண்டும். எனவே இங்கு கூறப்படுகின்ற துறவிகள் உண்மையிலேயே முற்றும் துறந்த நல்ல துறவிகளே என்பது திருமலை நம்பியின் கருத்து அப்படின்னு ரொம்ப அழகா திருமலை நம்பி சுவாமி சாதிக்கிறார். இதுல என்னன்னாக்கா, அதுக்காக நம்ம எம்பார் சொன்னதுதான் ரைட்டா, எம்பார் சொன்னது தப்பா, அப்போ திருமலை நம்பி சுவாமி தான் ரைட்டு, எம்பாரே இனிமே அந்த மாதிரிக்கான போட்டிக்கான ஒரு விவாதத்துக்கான இடமே இது கிடையவே கிடையாது. அந்தந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவளோட சரித்திரங்கள் நம்ம போன்ற பாமர மக்களுக்காக என்ன எடுத்து காமிக்க முடியறதோ அதை ரொம்ப அழகா எம்பெருமான் எடுத்து காமிச்சிருக்கான் இல்லையா? அதுக்காகதான் இந்த சரித்திரங்கள்லாம். இதுவே என்ன சொல்றான்னாக்கா, எம்பெருமான் எம்பெருமான் இல்ல திருமலை நம்பிக்கு எப்படி இந்த காரிலேஷன் வந்ததுனாக்க ரொம்ப அழகா ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் ஆழ்வார்களோட சரித்திரங்கள் பாசுரங்கள்லாம் எடுத்துதானே அர்த்தம் சாதிக்கிறார் நம்மளுக்கு. திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சிற்றையற்று முற்றல் மூங்கில் 3 தண்டர் ஒன்றினர் அற்றபற்ற சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே அப்படின்னு ரொம்ப அழகா என்ன சொல்றார்? ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகள் திவ்ய தேசங்களில் எழுந்தருளி இருந்ததை கருத்தில் கொண்டு திருமலை நம்பி இப்படி அருளி செய்திருக்கலாம் அப்படின்னாக்க என்ன சொல்றார்? ஒரு சைட்ல எப்படி நம்ம அன்வயம் பண்ணணும்னா, எம்பார் ஆண்டாள் என்ன சொல்றா? அப்படிப்பட்ட தாமசர்களே எழுந்தாச்சு, உனக்கு என்னமா வந்தது? எவ்வளவு ஒரு வாய் பேசுறதுலயும் எவ்வளவு நீ திறமை படைச்சவள் நீ இப்படி உள்ள தூங்கிட்டு இருந்தேன்னா, இப்போ இத நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவா புரிஞ்சுக்கணும்னாக்க, குழந்தைகளுக்கு எல்லாம் எப்பவுமே பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனா நெகட்டிவா எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு பாசிட்டிவா எக்ஸாம்பிள் சொன்னா போராது. சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவிட்டியை எடுத்து காமிச்சாதான், பாரு இந்த மாதிரி நடக்குது, இப்படி இருக்கக்கூடாது. நம்மளே நிறைய தடவை பண்ணிக்கோ, அவளை மாதிரி நீ இருக்கக்கூடாது, இவனை மாதிரி நீ இருக்கக்கூடாது, அப்புறம் சொல்லிட்டு இவனை மாதிரி இருக்கணும், அவளை மாதிரி இருக்கணும், இவாள மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? எதுக்கு அங்க நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா, சம்டைம்ஸ் இது அடியன் குழாத்துல வேற ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. இத்தனை வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அடியன் இந்த மாதிரி குழாத்துக்கு வரத்துக்குன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கா. ஆனா அடியன் என்ன சொல்வேன்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த பெயின் ஆஃப் மிஸ்ஸிங் வாட் வி ஆர் மிஸ்ஸிங்
அது தெரியலனாக்க நம்ம வந்தும் பிரயோஜனமே கிடையாது. எப்படின்னு சொல்றேன்னாக்க, என்னத்துக்குன்னு சொல்றேன்னா, நிறைய பேர் பாருங்க, இப்போ ஒரு இடைப்பட்ட காலம் நம்ம சமாசயனம் பண்ணிட்டு 10, 15 ஆர் 30 வருஷம் ஆனவாழ்லாமும் இருக்கா நம்ம குழாத்துல. ஆனா வந்து இப்ப முமுட்சுபடின்னு ஒரு கிரந்தம் ஆகட்டும், இல்ல திருவாய்மொழின்னு ஒரு திவ்ய பிரபந்தம் ஆகட்டும், இத்தனை காலங்கள் கழிச்சுதான் கத்துக்கணுமா அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. எப்படி நிகழணுமோ அப்படிதான் நிகழும் இல்லையா? எம்பெருமான் திருவுள்ளம் எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல எம்பெருமான் திருவுள்ளம் இல்லையான்னா கிடையாது. தட் இஸ் ராங். எம்பெருமான் திருவுள்ளம் எப்பவுமே இருக்கு. நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் ஹேவ் சேஞ்ச்ட் இல்லையா? நம்மளோட ப்ரையாரிட்டி அப்போ திவ்ய பிரபந்தம் இல்லை. நம்ம எல்லா காரியங்களும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். இப்போ திவ்ய பிரபந்தம் கத்துக்கலாம். 60, 70, 80 வாட்டெவர் தி ஏஜ் மே பி, ஏஜ் இஸ் நாட் த மேட்டர். எப்பவுமே ஏஜ் இஸ் நாட் த மேட்டர். எம்பெருமான் திருவுள்ளம் 60லயும் இருக்கு, 6லயும் இருக்கு, 0.6லயும் இருக்கு இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, எம்பார் அத சொன்னது அந்த பாசிட்டிவிட்டிய ஹைலைட் பண்ணணும்னா, நெகட்டிவா இருக்கிறவாளே எழுந்துட்டா. ஏன்னா அரசர் என்ன சொல்லுவாரோ, ஐயோ இப்படி என்ன பார்த்தேன்னா இந்த கோலத்துல எனக்கு தண்டனை கொடுத்துருவான். அதனால அந்த செங்கல் பொடியை எடுத்து இருக்கிற வெள்ளை வஸ்திரத்தை எல்லாம் காவி வஸ்திரமா ஆக்கிக்கிறேன்றாளாம். பல்லெல்லாம் நன்னா அந்த பொடியெல்லாம் எடுத்து தேய்ச்சு வெத்தலையோட கரையெல்லாம் போற மாதிரி பண்ணிக்கிறாளாம். அரசன் கிட்ட வந்து தண்டனை பெறக்கூடாதுன்னு. அப்படி இருக்கிறவாளே சோம்பல அப்படி தாமச பிரச்சுரிகளே அவளே வந்து எழுந்து எல்லாம் பண்ணியாச்சு. உனக்கு என்ன, நீ ரொம்ப சாத்விகமான இருக்கிற பெண்மணி தானே, நீ ஏன் இன்னும் எழுந்துக்கலன்னு எம்பார். திருமலை நம்பி அதுதான் அங்க நிர்வாகம். திருமலை நம்பி வந்து அவர் என்ன சொல்றார், நம்ம எழுந்துக்கும் போது எழுந்துக்கிறவா வந்து பாக்குறது கேட்கறது எல்லாமே நல்ல விஷயமா சத்து விஷயமா தான் இருக்கணும். சொல்றவாளும் சொல்லி எழுப்புறவாளும், இதுக்கும் எக்ஸாம்பிள் டே டு டே நம்ம ஆத்துல குழந்தையில எழுப்புறோம், சட்டுன்னு எழுப்பிடக்கூடாது போய். ஏன்னா அவளோட நிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அவ என்ன பெருமாளோட கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்காளும். மெதுவா நிறுத்தி நிதானமா பொழுது விடிஞ்சாச்சு எழுந்துக்கோ, இல்ல முடிஞ்சா ஒரு 2 பாசுரத்தை சேவிச்சு எழுந்துக்கோங்க. மார்கழி மாசமா அன்னைக்கு பாசுரத்தை போய் செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்கா எழுந்துருவா, குழந்தைகளும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுவா. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்றோம் நம்ம இல்லையா? ஆனா திருமலை நம்பியும் என்ன சொல்றாரு, எழுப்புறவாளும் நல்ல சத்து வார்த்தைக்கு சத்தான, ஏன்னா இவாள்லாம் பாகவதர்கள் இல்லையா? பரம பாகவதர்கள், பரமோத்த என்ன சொல்றா, உத்திஷ்ட உத்திஷ்ட ரொம்ப பிரசித்தி பெற்ற பாகவதர்கள் இல்லையா? ஆய்பெண்கள் இவாள்லாம். அதனால அவ சொல்றது யூஸ் பண்ற லாங்குவேஜும் அவ வந்து லோக்கியா இருக்கவே கூடாது. என்னைக்குமே ரொம்ப சத்தான விஷயங்கள் தான் சொல்லணும். கேக்குற யாரு உள்ள படுத்துட்டு இருக்காளோ ரொம்ப பரமோத்த பாகவதர் அவளுமே அவளும் கேட்கறது நல்ல வார்த்தையா கேட்டு எழுந்துக்கணும் அப்படின்னு சாதிக்கிறா. அது இந்த பாசுரம், இந்த ஐதிஹ்யம். எத்தனை அழகு, எவ்வளவு சிம்பிள் விஷயத்த கூட நம்மளுக்கு வச்சிருக்கா பாருங்க. இதை போய் ஸ்கூல்ல போய் கத்துக்கணும்ன்ற இதுவே கிடையாது. நம்ம திவ்ய பிரபந்தங்கள்லாம் கத்துனாலே ஸ்கூல் பாடங்கள் தன்னடைவா எல்லாமே வந்துரும். அதுக்காக அடியன் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க. அது பாயிண்ட் இல்லை இங்க. சரி, அடுத்த பாசுரம் என்னது? அடுத்த ஐதிஹ்யம் என்னதுன்னா, தங்கள் திருக்கோயில். இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான இதுதான். நம்ம அன்வயிக்கிறதுக்கு எதனால அப்படி சொல்லியிருக்கான்னு ட்ரை பண்ணலாம். நம்மளோட அடியேன் எட்டின சிறு புத்தி, அத்தனை பிழைகள் இருந்தாலும் எல்லாரும் வந்து பிழைய பொறுத்துக்குமாறு அடியேன் விண்ணப்பிச்சுக்கிறேன். எல்லாம் வந்து ஆச்சாரியர்களையே சேரும். எவ்வளவு அழகா தெளிவா எழுதி வச்சிருக்கா பாருங்க நம்மளுக்காக இல்லையா? தங்கள் திருக்கோயில். அந்த இதுல என்ன சொல்றா, அவாவா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறான்னு சொல்றா இல்லையா? அதுக்குதான் இந்த உபமானம். சிறுபத தூற்ற துறையிலே ஒரு தபசி பரிசலில் ஏறி ஆற்றின் உள்ளே புக்கு காவிரி தேவிக்கு சங்கு ஊதுகிறேன் என்று அங்கே ஊத பரிசலிலே போகிற குதிரை மிதித்து அதில் ஏறின மணிச்சரடைய செத்து போச்சுது என்று எம்பார் அருளி செய்த வார்த்தை. இப்போ நம்மளுக்கு எல்லாமே எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தரை நெகட்டிவா காமிச்சிட்டு அதே கேரக்டரை நம்ம பாசிட்டிவா காமிச்சாதான் நம்ம மைண்ட்ல பாசிட்டிவா பதியும் இல்லையா? அது ஆச்சாரியர்கள் எவ்வளவு அழகா பண்ணிருக்கா பாருங்க. அதுக்காக எம்பாருங்க நெகட்டிவா காமிச்சிட்டான்றது அது என்னோட பாயிண்ட் கிடையாது. நம்ம மைண்ட்ல என்ன நின்றுட்டே இருக்கும்னா, எம்பார் இந்த பாசுரத்துக்கு நெகட்டிவா ரஜோகுணம் படைத்தவர்கள் மட்டும்தான் வந்திருக்கா, அவாதான் வந்து எழுப்புறா, அவாதான் உள்ள
படுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவளை எக்ஸாம்பிள் உபமானமா கொடுத்துதான் உள்ள படுத்துட்டு இருக்கிற கோபிகையை எழுப்புறான்னு மனசுல நின்று போயிடும். ஏன்னா அது கிரக்ஸே கிடையாது. அதுக்காக இன்னொரு இன்சிடென்ட் பாருங்க. உள்ளே அந்த நிகழிடம் சேம்னு சொல்லிட்டேன் இல்லையா, எல்லாரையும் எழுப்புறா. இங்க சிறுபத துறையில் ஒரு தபசியும் மற்றும் சிலரும் ஒரு பரிசலில் படகில் ஏறி அக்கறைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பரிசலில் ஒரு குதிரையும் ஏறி இருந்தது. வழியிடையில் அந்த தவசி காவேரி தேவிக்கு சங்கு ஊதுவதாக கூறி சங்கை எடுத்து ஊத, அதனால் பரிசலில் இருந்த குதிரை மிரண்டு அப்பரிசலில் இருந்தவர்களை மிதித்து விட, அதிலிருந்து மனிதர்கள் அனைவரும் ஆற்றில் முழுகி இறந்து விட்டார்கள் என்று இவ்விடத்தில் எம்பார் அருளி செய்தாராம். எதுக்கு இதுன்னா, எந்தெந்த இடத்துல நம்ம எதை பண்ணணும்ன்றது ஒரு விதம் இருக்கு இல்லையா? இப்போ காவிரி தாய்க்கு போய் நம்ம அவளுக்கு மரியாதை செலுத்தணும்னா ஒரு பரிசல்ல போய் நம்ம அதுவும் குதிரை இருக்கிற பரிசல்ல அதுக்கு என்ன பண்றான்னு எப்படி தெரியும்? அது பண்ண முடியாது. இந்த இடத்துல அந்த தங்கள் திருக்கோயில்னா அவ திருக்கோயில்ல போய் என்ன சாதிச்சுக்கிறான்னு சொல்றாரு அவர் ரொம்ப அழகா. அந்த திருக்கோயில் அவாவா என்ன பண்றதுக்கு கைங்கரியத்துக்கு அவளுக்கு தெரியறதோ அப்படிதான் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நம்ம நம்பெருமாளுக்கு போய் பண்ற பூஜையும் திருவாராதனமும் மத்த தேவதைகளுக்கோ மத்த இடத்துக்கோ அது செல்லவே செல்லாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு அன்வயம் தான் இங்க வச்சுக்கணும். சரி, அடுத்தது என்ன இந்த இந்த பாசுரத்துக்கான கோதாவின் திருவாக்கும் எம்பெருமானின் கட்டாட்சமும் ஒரு பாசுரத்துக்கும் நம்ம பாக்குறோம். இதுக்கு நம்ம சித்திர திருப்பாவை கிரந்தத்துல இருந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், புஸ்தகத்திலேருந்து. பாகவத சமுதாயத்துக்கெல்லாம் முக்கியமானவராய் பகவத் சம்பந்தத்தை பலருக்கும் உண்டாக்க வல்ல யாரு? அதுவும் ஒரு பாகவதர். ஞான பக்தி வைராகியங்களை உடைய பாகவதரை எழுப்புவது இப்பாசுரத்தின் உள்ளுரை பொருள். அந்த நங்காய் நாணாதாய் உடையா என்னது? ஞான பக்தி வைராகியங்களை உடைய அவ அந்த கோபிகை எல்லாமே இருக்கு அவளுக்கு. அதே மாதிரி அந்த இடைப்பட்ட காலம் சொன்ன இல்லையா அடியேன், இது நம்மளோட ஒருத்தரோட லைஃப்லயும் நம்ம சுய பரிசீலனை பண்ணிக்கலாம். செல்ஃப் டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சு பாத்துக்கலாம். யாரோ ஒரு பரம பாகவதர் மூலமாதான் நம்ம எம்பெருமான் திருவடியில போய் சேர்ந்திருப்போம் இல்லையா? யாரோ ஒரு பரம பாகவதர்னால ஒரு நல்ல குழாத்துக்கு போய் சேர்ந்திருப்போம் நம்ம. அது எப்பவுமே பகவத் அனுபவம், பகவத் சம்பந்தம் கிடைக்கணும்னா பாகவத சம்பந்தம், அந்த சமுதாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குழாம் ஆத்ம பந்துத்துவம்ன்ற ஒரு குழாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த குழாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த பாசுரத்துக்கான உள்ளுரை பொருள். பெண்களில் சிறந்தவளை என்று பொருள்படும் நங்காய் என்பது இத்தகைய பாகவதரை குறிக்கும். எத்தனை பாகவதர்? எந்த பாகவதர்? ஞான பக்தி வைராகியங்களை உடையவர். எங்களை எல்லாம் நாங்கள் அபேட்சிப்பதற்கு முன்னே ஞானிகளாக்கும் முன்னே எழுப்பும் சொன்னா இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி என்ன எழுப்பிடுறேன்னு சொன்னியே நீ ஃபர்ஸ்ட் அப்படின்னா அதுக்கான உள் அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் முன்னாடி எழுப்புறேன்னு சொன்னதா அர்த்தம்? கிடையவே கிடையாது. எங்களை எல்லாம் நம்மளே சம்டைம்ஸ் இது நம்ம சொல்லுவோம். நீ நாளை காத்தால என்ன 6 மணிக்கு எழுப்பும் போது நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொடு 10 நிமிஷம் கொடுன்னு கேட்பேன். நான் சொன்னாலும் நீ கேட்காம என்ன எழுப்பு. அலாம் அடிக்கும், அந்த அலாம நீ ஸ்னூஸ் பண்ணாத, நானே எழுந்து ஸ்னூஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எங்களை எல்லாம் நாங்கள் அபேட்சிப்பதற்கு முன்னே ஞானிகளாக்கும்படி ஸ்ரீசுக்திகளை அருளி செய்யும் ஸ்பூர்த்தியை உடையவரே. அவ்வளவு அழகா எல்லா ஸ்ரீசுக்திகளையும் அவ நம்மளுக்கு அன்வயிச்சு கொடுக்கிறாளாம். இந்த இடத்துல என்ன ஒரு அன்வயம் சொல்றா? திருவாய்மொழி பாடுகையே பிரயோஜனம் எழுந்திராய் என்கிறார்கள். இப்போ நம்ம குழாத்துல எல்லாருக்கும் அந்த மிட்வே அந்த ஒரு யூஸ்வலா அந்த ரத்ன ஹாரம் ஒண்ணு சாத்தினோம்னா பெருமாளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம குரு பரம்பரை பிரபாவத்துல ரத்ன ஹாரம்னு ஒரு போட்டோ எல்லாருமே பார்த்திருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா நடுவுல நடுநாயகமா இருக்கிறது நம்ம மாமுனிகள் இல்லையா? திருப்பி அப்புறம் ஆச்சாரியம் பெரிய பெருமாள் கிட்ட போயிடணும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்ப நடு ரத்னமா இருக்கக்கூடிய நம்ம திருவாய்மொழி கத்துக்க போறோம். இப்போ அனத்தியன காலத்துல கத்துக்கல, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்க போறோம் 3ஆம் பத்து நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல. எவ்வளவு அழகா நடுநாயகமா ஆண்டாள் அமைச்சு வச்சிருக்கா பாருங்க. உள்ளுரை பொருள் என்ன? நாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டே இருக்கா இல்லையா? எந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் சொல்றாங்க?
திருவாய்மொழி பாடுகையே பிரயோஜனம் எழுந்திராய் என்கிறார்கள். எவ்வளவு அவளை சொல்றா, ஆனா அவதான் மத்தவாளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் வான்னு சொல்லியிருக்காளாம். எவ்வளவு அழகான பாசுரம் இல்லையா? அதோட அடுத்த பாசுரம் நம்ம நாளைக்கு அன்வைக்கலாம். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் श्रीमन्महार्य चरणाम्बुज सञ्चरीकम् श्रीसिंहरार्य करुणाप्त समस्तबोधम् भक्त्या च योग नृसिंह गुरुं श्रयामि. श्रीमत्पदूल कुलवारिधि पूर्णचन्द्रम् श्रीमन्महार्य चरणाम्बुज सञ्चरीकम् श्रीसिंहरार्य करुणाप्त समस्तबोधम् भक्त्या च योग नृसिंह गुरुं श्रयामि. श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गलम्. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.